குட் ஈவினிங் ஆல். இன்னைக்கு வந்து நம்ம பர்சன்டேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆப்டிடியூட் சீரீஸில் பர்சன்டேஜஸ் தான் இருக்கிறதுலே வந்து ரொம்ப சின்ன கான்செப்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டேரெக்டாக சம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பர்சன்டேஜஸ் பற்றி கொஞ்சம் பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பர்சன்ட் மீன்ஸ் மினி ஹண்ட்ரட்ஸ். ஓகேவா? நம்ம வந்து இப்போ X% அப்படின்னு சொல்கிறோம்னா அதோட மீனிங் வந்து எக்ஸ் டைம்ஸ் ஹண்ட்ரட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து பர்சன்ட்டை வந்து ஃப்ராக்ஷனாக மென்ஷன் பண்ணும்போது X/100ன்னு சொல்லுவோம். ஸோ X%னா X/100. இதில் 100 அப்படின்றது டினாமினேட்டர், அதுதான் சென்ட். ஓகேங்களா? எக்ஸ் அப்படின்றது மேலே இருக்கிற நியூமினேட்டருக்கு வந்து நம்ம ரேட் பர்சன்ட்னு சொல்லுவோம். ஸோ கொஸ்டின்ஸில் வந்து சில டைம் கொஸ்டினில் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா ஃபைண்ட் த ரேட் பர்சன்ட் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா அவங்க வந்து பர்சன்டேஜில் கேட்குறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் வந்து ரேட் பர்சன்ட். ஓகேங்களா? தென் வந்து அனதர் பேசிக் ஃபார்முலா வந்து இப்போ சர்டன் வேல்யூ, இப்போ சப்போஸ் ஏ அப்படின்ற ஒரு இப்போ எக்ஸாம்பிள் பென்சில் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா பென்சிலோட ரேட் வந்து 5 rupees அப்படின்னா நாங்கள் வந்து இவ்வளோ பர்சன்ட் வந்து அதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போது வந்து எனக்கு வந்து இன்க்ரீஸ்டு வேல்யூ என்ன வரும், ஆர் டிக்ரீஸ் பண்ணால் டிக்ரீஸ்டு வேல்யூ என்ன வரும் அப்படின்னும் கேட்பாங்க. ஆர் இஃப் த ப்ரைஸ் கமாடிட்டி இன்க்ரீசஸ். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கே தெரியும், இப்போ பெட்ரோல் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. எனக்கு பெட்ரோல் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நான் வந்து அதிகமாக செலவு பண்ணாமல் என்னோட கன்சப்ஷன், நான் நார்மலாக வந்து 2 liters 3 liters போடுவேன் அப்படின்னா எனக்கு வந்து சேம் 100 rupeesக்கு என்னால் எவ்வளோ லிட்டர் போட முடியும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இஃப் வேல்யூ இஸ் இன்க்ரீஸ்ட் பை A% அண்ட் B%, தென் நியூ வேல்யூ இஸ், அதுக்கும் வந்து A+B+AB/100. இந்த மாதிரி டைப் கொஷின்ஸ் வந்து எங்கே கேட்பாங்க அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் ரிலேட்டட், சர்வே ரிலேட்டட்லாம் வரும்போது ஏதாவது வந்து ஒரு ஏரியாவில் ஸ்கொயரோ இல்லை ரெக்டாங்கிளோ வந்து மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து திடீர்னு வந்து இது வந்து இவ்வளோ பர்சன்ட் கம்மியாக இருக்குது, இவ்வளோ பர்சன்ட் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி கொடுத்து எரர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, எரர் பர்சன்டேஜ். ஸோ அந்த மாதிரியும் கேட்கலாம். ஆர் அனதர் வந்து A இஸ் R% மோர் தென் B, அப்போனா B வந்து ஏவை விட எவ்வளோ லெஸ்ஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைப்பும் கேட்கலாம். இதை வந்து நம்ம ஃபார்முலான்னு சொல்ல முடியாது, சார் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம கொஸ்டின்ஸில் டைப் 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது ஒன்று பர்சன்டேஜ் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து டெசிமல் ஆர் ஃப்ராக்ஷன் ஃபார்ம் கேட்பாங்க, ஆர் வைஸ் வர்ஸா. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இங்கே ஒரு சின்ன ஸ்கெமாட்டிக் டயக்ராம் போட்டிருக்கேன். சப்போஸ் பர்சன்டேஜ்லேருந்து நான் டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து டிவைட் பை 100 பண்ணணும். ஆர் நான் டெசிமல்லேருந்து பர்சன்டேஜ்க்கு கன்வெர்ட் பண்ணணும்னா மல்டிப்ளை பை 100. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட். இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நிறைய எக்ஸாம்ஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. ஓகே, அதுக்கு மாடல் வந்து சப்போஸ் 56% வந்து டெசிமலில் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்கிமா டயக்ராம் படி ஃப்ரம் பர்சன்டேஜ் டு டெசிமல் நம்ம வந்து சிம்பிளாக டிவைட் பை 100 பண்ணணும். ஸோ 56 டிவைடட் பை 100 வந்து 0.56. சேம் ஃபார் 0.08% டு டெசிமல் அப்படின்னா அதுதான் சேம் டிவைடட் பை 100 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெசிமல் ஃபார்மில் கிடைக்கும். இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா தேர்ட் கொஸ்டினில் 56% டு ஃப்ராக்ஷன்னு கேட்குறாங்க. ப்ரீவியஸ் சம்மில் வந்து டெசிமல்னு கேட்டிருந்தாங்க, இங்கே ஃப்ராக்ஷன். இங்கே ஃப்ராக்ஷன்னா நம்ம ஜஸ்ட் சிம்பிளிஃபை மட்டும் பண்ணால் போதும், அதை டிவைட் பண்ணி எக்ஸாக்ட் வேல்யூ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அதை சிம்பிளிஃபை பண்ணி ஃப்ராக்ஷனாக மென்ஷன் பண்ணணும். ஸோ 56% நம்ம வந்து ஃப்ராக்ஷனுக்கும் சேம் தான், டிவைட் பை 100. ஸோ 56/100. ஸோ இது நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 14 4s are 56, 25 4s are 100ன்னு வரும். ஸோ 14/25 நம்ம வந்து அதை ஆன்சராக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சேம் 6% டு ஃப்ராக்ஷன்னா 6/100. அதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 3/50. ஓகே, நான் சொல்லியிருந்தேன்ல இப்போ ஃப்ராக்ஷன் நம்ம வந்து ஃப்ராக்ஷனில் வந்து மேலே இருக்கிற நியூமரேட்டர் வந்து நம்ம ரேட் பர்சன்ட்னு சொல்லுவோம். ஸோ இங்கே கொஸ்டினில் தான் கேட்டிருக்காங்க 0.004 ரேட் பர்சன்ட். அப்போனா நம்ம ரேட் பர்சன்ட்னா பர்சன்டேஜாக மாற்றணும்னு அர்த்தம். ஸோ ஸ்கிமாட்டிக் டயக்ராம் படி பர்சன்டேஜாக ஃப்ராக்ஷன் ஆர் டெசிமல்ல இருந்து பர்சன்டேஜாக மாற்றணும்னா சிம்பிளாக வந்து நம்ம மல்டிப்ளை பை 100 பண்ணணும். ஸோ 0.004 × 100 வந்து நம்மளுக்கு 0.4%. சேம் ஃபார் 6th sum ஆல்சோ 22/36 அப்படின்னா ரேட் பர்சன்ட்னா இன்டூ 100 போட்டால் நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜில் கிடச்சிடும். எஸ், லாஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து 675%. ஸோ இதுதான் டைப் 1 கொஸ்டின்ஸ். நார்மலாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஈஸியாக 98% டு டெசிமலும் நம்மளுக்கு ஈஸியாக ஸ்டார்ட் ஆச்சா. தென் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடலில் கேட்பாங்க. பட் பேசிக்காக அந்த ஸ்கிமாட்டிக் டயக்ராமில் இருக்கிறது தான்.
percentage to decimal na divided by 100, decimal or fraction to percentage na multiply 100. Type 1 பொறுத்த வரைக்கும் பேசிக்காக அந்த ஸ்கெமாட்டிக் டயக்ராம் தான். டைப் 2 வந்து x is what percent of y. ஓகேங்களா, இப்போது இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இப்போது 100 எடுத்துக்கிறோம், நம்பர் 100 எடுத்துக்கிறோம். இந்த 100ல் 2 அப்படின்னா அது வந்து எத்தனை பர்சன்ட் இருக்கும், ஆர் 100ல் 50ன்றது எவ்வளோ பர்சன்ட் இருக்கும். ஸோ 100ல் 50 அப்படின்றது 50% தான். ஏன்னா சப்போஸ் இப்போ 100 பென்சில்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 100 நம்பர் ஆஃப் பென்சில் நம்மளுக்கு வந்து 100% மேக் ஆகும்போது அப்போ 50 நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 50%, 25 நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் வந்து நம்மளுக்கு 25%. ஸோ இதுதான் வந்து எக்ஸ் இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் ஒய் அப்படின்றது மீனிங். ஸோ இதுக்கும் வந்து ஒரு சின்ன ஃபார்முலா தான். எக்ஸ் இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் ஒய் அப்படின்னா அதை நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து எக்ஸ் பை ஒய் டைம்ஸ் 100. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினில் 50 இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் 100. 50 இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் 100 அப்படின்னா இங்கே நம்ம 50யை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், வாட் பர்சன்ட் ஆஃப் 100ல் 100 வந்து ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஃபார்முலா படி எக்ஸ் பை ஒய் அப்படின்னா டிவைடட் பை 100 டைம்ஸ் 100 போட்டோம்னா 50%. ஸோ நமக்கு இந்த ஃபஸ்ட் கொஸ்டின்லேயே புரியுது 100ல் 50 அப்படின்றது கண்டிப்பாக 50% தான் இருக்கும். ஓகேங்களா, தென் அதே கொஸ்டினில் 2 இஸ் வாட் பர்சன்ட் ஆஃப் 50. ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஒன்று ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம், ஆர் வந்து அந்த பேசிக் ஃபார்மேட். இப்போ 100% ஈக்குவல் டு 50 அப்படின்னா 1% எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சி தென் அது அவங்க என்ன 2ன்னு கேட்குறாங்க 2ல் மல்டிப்ளை பண்ணியும் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சிம்பிளாக ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். அப்போது நம்ம ஃபார்முலா படி பார்த்தோம்னா 2 தான் நம்மளோட எக்ஸ், 50 வந்து ஒய். ஸோ 2/50 டைம்ஸ் 100 will give 4%. ஸோ டைப் 1 வந்து ஜஸ்ட் கன்வர்ஷன். டைப் 2 வந்து கிவன் நம்பரில் அவங்க கேட்குற நம்பர் எவ்வளோ பர்சன்ட் இருக்குது அப்படின்னு ஃபைன் பண்ணுறது டைப் 2. ஸோ டைப் 3. ஓகேவா, டைப் 3க்கு வந்து நம்ம வந்து கொஞ்சம் மெமரி பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ சப்போஸ் நம்ம கேட் எக்ஸாம்ஸ் அந்த மாதிரி டைப்பில் வந்து நம்மளுக்கு கால்குலேட்டர் ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து டிவிஷன் மல்டிப்ளிகேஷனுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதர் டைப் ஆஃப் ஆர் நம்மளோட பிளேஸ்மெண்ட் எக்ஸாமுக்கும் சரி நம்மளுக்கு வந்து கால்குலேட்டர் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் 1 to 10 ஃப்ராக்ஷன்ஸோட பர்சன்டேஜஸ் வந்து நம்ம மெமரி பண்ணிக்கணும். அதான் இங்கே வந்து நான் டேபிளில் கொடுத்துருக்கேன். என்னன்னா 1/1 அப்படின்ற ஃப்ராக்ஷனை நம்ம பர்சன்டேஜில் மாற்றினா 100%. சேம் 1/2 நம்ம பர்சன்டேஜில் மாற்றணும். அப்போ 1/2 டைம்ஸ் 100 போட்டால் நம்ம 50%. ஸோ இந்த மாதிரி 1/1லேருந்து 1/10 வரைக்கும் நான் வந்து ஃப்ராக்ஷன்ஸ் டு பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து மெமரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிவைட் பண்ணுற போது சிம்பிளிஃபிகேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கால்குலேட்டர் வந்து மோஸ்ட்லி தேவைப்படாது. எக்ஸாம்ஸ்லேயும் கூட வந்து இந்த மாதிரி கிவன் பர்சன்டேஜஸ் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ இந்த டேபிளில் இருக்கிற வேல்யூஸ் வந்து மெமரி பண்ணுறது நல்லது. டைப் 3 கொஸ்டினில் வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஒரு கிவன் வேல்யூ இருக்கும். அந்த கிவன் வேல்யூலேருந்து சர்டன் பர்சன்டேஜை வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிடுவாங்க. பண்ண உடனே வர நியூ வேல்யூ வந்து என்னன்னு கேட்பாங்க. ஸோ இதுவும் சிம்பிள் தான். ஃபஸ்ட் வந்து வேல்யூ ஆஃப் ப்ரைஸ் ஆஃப் வாட்ச் இஸ் 200 rupees. ஓகேவா, இப்போ ஷாப்கீப்பர் வந்து ஒரு வாட்ச் செல் பண்ணுறாரு 200 rupees. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, திடீர்னு 20% இன்க்ரீஸ் பண்ணுறாரு. 20% இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ 20% இன்க்ரீஸ் பண்ண உடனே அந்த வாட்சோட ப்ரைஸ் என்ன. ஓகேவா, இதுக்கு வந்து நம்ம சின்ன கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு இனிஷியலாக அந்த வாட்ச் வந்து 200 rupees இருக்குது. ஸோ 200 rupees அப்படின்றது இனிஷியலாக 100%. ஓகேவா, அப்போது நம்ம வந்து 200 rupeesன்றது 100%. ஸோ 100% வந்து நம்ம டெசிமலில் பார்க்கும்போது 1/1. ஸோ நம்ம 1 எடுத்துக்கலாம். தென் என்ன பண்ணுறாரு, 20% இன்க்ரீஸ் பண்ணுறாரு. ஸோ 20% அப்படின்றது ஃப்ராக்ஷனில் 1/5. ஸோ ஆல்ரெடி 100% தான் 200. ஓகேவா, தென் 20% இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஆல்ரெடி இருக்கிற ஃப்ராக்ஷன் 1 கூட 1/5, அதாவது 20% அப்படின்றது 1/5. ஸோ ஆட் ஆகுமா. ஸோ 1 + 1/5 டைம்ஸ் ஆஃப் 200 rupees தான் நம்மளுக்கு வந்து நியூ வேல்யூ. ஓகேவா, ஸோ இதை வந்து நம்ம 2 டைப்பாக போடலாம். நான் வந்து இங்கே ஃப்ராக்ஷனில் எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே டேபிளில் இருக்கிற வேல்யூஸ் யூஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து 100% வந்து 1 ஃப்ராக்ஷனில் மாற்றிருக்கேன், 20% ஃப்ராக்ஷனில் மாற்றிருக்கேன். ஃப்ராக்ஷனில் மாற்றாமல் ஸ்ட்ரைட்டாக 200 rupees அப்படின்றது 100%, தென் இன்க்ரீஸ்டு பை 20%. ஸோ டோட்டலாக 120% ஆஃப் 200 rupeesனு போடலாம். ஆர் ஃப்ராக்ஷனில் 1 + 1/5
அதை சால்வ் பண்ணிவிட்டு 200 rupeesனு போட்டாலும் நமக்கு 240 rupees தான் வரும். பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ராக்ஷனில் பண்ணுறது தான். ஏன்னா ஸ்டாண்டர்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம 1/1 to 1/10 வந்து நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கிறதுனால நம்ம ஃப்ராக்ஷனில் போடும்போது டைமிங்கில் வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி போட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டினும் சேம் தான், பட் டிக்ரீஸ்டு பை 20%. ஸோ இதுதான் 200 rupees அப்படின்றது ஆல்ரெடி 100%. ஸோ ஃப்ராக்ஷனில் வந்து 20% வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ரெடியூஸ் பண்ணுறதுனா நம்ம இன்ஸ்டா ஆஃப் அடிஷன் நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 20% அப்படின்றது ஃப்ராக்ஷனில் 1/5. ஸோ 1 - 1/5 டைம்ஸ் ஆஃப் தட் வேல்யூ 200 போட்டோம்னா நம்மளுக்கு 160 rupees. ஸோ இதுதான் பேசிக்கானது. இங்கே ப்ரைஸ் ஆஃப் வாட்ச் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எக்ஸாம்ஸில் வந்து அங்கே என்ன வேணால் இருக்கலாம், பட் கான்செப்ட் வந்து இதுதான். அவங்க ஒன்று இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் மாற்றி போடலாம், ஸ்ட்ரெயிட்டாக பர்சன்டேஜ் வச்சும் போடலாம். டைப் 4 என்ன அப்படின்னா பேசிக்காக வந்து ஒரு கம்பேரிசன் தான். இப்போ சப்போஸ் ஏ வந்து X% மோர் தென் பி இருக்குது. ஸோ வந்து எனக்கு பி வந்து எவ்வளோ % ஏவை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு கொஷினில் கேட்பாங்க. இங்கே ஏ கேன் பி எனிதிங். சப்போஸ் வந்து ஒருத்தவங்களோட சேலரியாக இருக்கலாம், ஒருத்தவங்களோட ப்ராஃபிட்டாக இருக்கலாம், ஆர் ப்ரைஸ் அமௌண்ட்டாக கூட இருக்கலாம். பட் கான்செப்ட் தான். ஆர் வைஸ் வெர்சா வந்து ஏ இஸ் this % less than பி. ஸோ பி வந்து வாட் % மோர் தேன் ஏ. ஸோ அப்படின்னு கேட்கலாம். இதுக்கான ஃபார்முலா வந்து சப்போஸ் ஏ இஸ் X% மோர் தேன் அப்படின்னா எக்ஸ் எவ்வளோ பர்சன்ட்டோ நம்ம அதை எக்ஸ் எடுத்துட்டு எக்ஸ் பை 100 + x டைம்ஸ் 100. ஆர் சப்போஸ் ஏ இஸ் லெஸ் தேன் அப்படின்னா நம்ம வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ப்ளஸ் வந்து மைனஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் கொஷனில் கனிஷ்க் சேலரி இஸ் 20% மோர் தேன் அசோக். தென் வாட் % ஆஃப் அசோக் சேலரி இஸ் லெஸ் தேன் கனிஷ். ஓகே, கனிஷ் வந்து எவ்வளோ சேலரி வாங்குறாருன்னு சொல்லலை, பட் அவரோட சேலரி வந்து 20% மோர் தென் அசோக். அப்போது அசோக் வந்து எவ்வளோ % கனிஷ்கை விட கம்மியாக இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா படி எக்ஸ் அப்படின்றது 20%. ஸோ 20 டிவைடட் பை 100 + 20 டைம்ஸ் 100. ஸோ 20 டைம்ஸ் 20/120 டைம்ஸ் 100 போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து 20/120 வந்து 1/6 வந்திருக்கும். ஸோ நம்ம டேபிள் மெமரைஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1/6 அப்படின்னும் போது நம்ம ஃபர்தராக டிவைட் பண்ணாமல் டேரெக்டாக 16.66% அப்படின்னு நம்ம வந்து ஆன்சர் போட்டுடலாம். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இந்த டேபிளை வந்து மெமரி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. நிறைய இடத்துல வந்து நமக்கு யூஸ் ஆகும். செகண்ட் கொஸ்டின் வந்து எக்ஸ் salary is 25% less than y. Then what % y's salary is more than x? இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா x% ஓட சேலரி வந்து y % விட 25% வந்து கம்மியாக வாங்குறாங்க. ஸோ அப்போது ஒய்யோட சேலரி எக்ஸை விட எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சேம் ஃபார்முலா தான், பட் வந்து ப்ளஸ்க்கு போல நம்ம மைனஸ் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். ஸோ 25/100 - 25 டைம்ஸ் 100 வந்து நம்மளுக்கு 33.33% வந்து ஆன்சர் வரும். இந்த டைப்பான ப்ராக்டிஸ் ப்ராப்ளம். டைப் 5 இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆல் டைப் ஆஃப் எக்ஸாம்ஸையும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னன்னா இங்கே வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி டைம்ஸ் கன்சப்ஷன். ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி டைம்ஸ் கன்சப்ஷன். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இங்கே இன்க்ளூட் பண்ண மறந்துட்டேன், சாரி. எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு கமாடிட்டி ப்ரைஸ் ஆஃப் அ கமாடிட்டி டைம்ஸ் கன்சப்ஷன். ஓகேவா? இந்த ஃபார்முலா வச்சு என்ன கேட்பாங்க அப்படின்னா சப்போஸ் வந்து இப்போ வந்து நான் வந்து 5 பென் வாங்குறேன். ஆக்சுவலாக நான் எப்போவுமே வந்து கடைக்கு போனால் 5 பென் தான் வாங்குவேன். நான் வாங்கும்போது ஒரு பென்னோட ரேட் வந்து 3 rupees. ஸோ 5 3s are 15. ஓகேவா? நான் இப்போவும் 5 பென்ஸ் வாங்குவேன், அதுக்கான ரேட் வந்து 15. திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பெண்ணோட ரேட் வந்து 3 rupees பதிலாக 5 rupees ஆக்கிட்டாங்க. பட் நான் எடுத்துகிட்டு போன அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 15 தான் இருக்குது. ஸோ நான் எடுத்துகிட்டு போன அமௌண்ட் வந்து அப்போது வாங்கும்போது 15 தான் இருந்துச்சு. ஸோ அதான் நான் இப்போவும் எடுத்துகிட்டு போகிறேன் 15. இங்கே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் அங்கே செலவு பண்ணுற 15 வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ நான் வாங்குகிற பெண்ணோட நம்பர் வந்து கம்மியாகணும். நான் 3 rupees இருக்கும்போது 5 வாங்குறேன், பட் எனக்கு இப்போ பெண்ணோட ப்ரைஸ் வந்து 5 rupees ஆகிடுச்சு அப்படின்னா 15 rupees இருக்கிறதுனால என்னால் 3 தான் வாங்க முடியும். ஸோ இங்கே என்ன கான்செப்ட் அப்படின்னா ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி வந்து எவ்வளோ % வேணால் இன்க்ரீஸ் ஆகலாம், பட் நம்ம செலவு பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ
ஸோ நம்ம கன்சப்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். அதை நம்ம எவ்வளோ பர்சன்ட் ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வந்து அவங்க பர்சன்டேஜில் கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரேட் ஆஃப் த கமாடிட்டி இன்க்ரீஸ்ட் பை 50%. ஸோ ரேட் ஆஃப் கமாடிட்டி வந்து என்ன வேணா இருக்கலாம், அது வந்து 50% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இன் ஆர்டர் டு மேக் த எக்ஸ்பெண்டிச்சர் கான்ஸ்டன்ட், நான் செலவு பண்ணுற அமௌண்ட் வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஸோ நான் வாட் பர்சன்ட் ஆஃப் கன்சப்ஷன் ஐ ஹேவ் டு ரெடியூஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இதுக்கும் சேம் ஃபார்முலா தான், எக்ஸ் பை 100 + எக்ஸ் டைம்ஸ் 100. ஸோ எனக்கு கமாடிட்டி வந்து எவ்வளோ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது, 50%. ஸோ 50 டிவைடட் பை 100 + 50 டைம்ஸ் 100 நம்மளுக்கு வந்து 33.33%. ஸோ எனக்கு ரேட் 50% இன்க்ரீஸ் ஆனாலும் என்னோட எக்ஸ்பெண்டிச்சரை நான் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறதுக்காக என்னோட கன்சப்ஷனை நான் 33.33% நான் ரெடியூஸ் பண்ணணும். இதுதான் என் கான்செப்ட். செகண்ட் ஸ்டெப் பார்த்தா இன்னும் கொஞ்சம் புரியும். ப்ரைஸ் ஆஃப் அ certain item is increased by 15%. If a consumer wants to keep his expenditure on the item same as before, how much percent must he reduce his consumption of that item? ஸோ அவர் கன்சூமர் வந்து ஏதோ ஒரு பொருள் முன்னாடி வாங்கிட்டு இருக்கிறவர் திடீர்னு வந்து 50% இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ அவரோட பட்ஜெட்டை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கணும். அதனால் கன்சப்ஷனை எவ்வளோ பர்சன்ட் வந்து அவர் வந்து ரெடியூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சேம் தான், 50% இன்க்ரீஸ். ஸோ 15 by 100 + 15 டைம்ஸ் 100 gives 13.04. ஸோ அவர் 13.04% வந்து அவர் ரெடியூஸ் பண்ணாதான் அவரோட எக்ஸ்பெண்டிச்சரை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்க முடியும். எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார்முலா வந்து ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி டைம்ஸ் கன்சப்ஷன். ஸோ இதை வச்சு தேர்ட் சம் சால்வ் பண்ணுங்க. சப்போஸ் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு வேல்யூ தெரியலனா அப்படின்னா நம்ம வந்து 100 வந்து நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 100 அஷ்யூம் பண்ணி கூட சால்வ் பண்ணலாம். Ashit, can you explain? I just took the sample as I took like 16 is 100%. So if the price increases to 20, it will increase by 25%. No, sorry, it will increase by 20%. So because the price increased by 20%, the consumption should decrease by 20%. Okay, அவர் சொன்ன மாடல்லையும் போடலாம். அனதர் மாடல் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரிஜினல் கன்செப்ஷன் வந்து நம்மளுக்கு இங்கே கொஸ்டினில் கொடுக்கல. ஸோ நம்ம பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோல் நம்பரை அஷ்யூம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸி. ஸோ நான் ஒரிஜினல் கன்செப்ஷன் வந்து 100 kg அஷ்யூம் பண்ணிக்கிறேன். தென் நியூ கன்செப்ஷன், ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து ப்ரைஸ் ஆஃப் த சுகர் வந்து 16 to 20 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நான் நியூ கன்செப்ஷன் வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ரெடியூஸ் பண்ண கன்செப்ஷனை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போது எனக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஓட ஃபார்முலா என்ன, ப்ரைஸ் ஆஃப் த கமாடிட்டி டைம்ஸ் கன்செப்ஷன். ஓகேவா? இப்போது ஐ மீன் 16 rupees இருக்கும்போது நான் 100 kg வாங்கியிருக்கேன் அப்படின்னா அப்போ நான் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டேன் அப்படின்னா எனக்கு 100 times 16. ஓகேவா? தென் 20 rupees இருக்கும்போது நான் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டேன் அப்படின்னா ரெடியூஸ்டு கன்சப்ஷன், நான் வந்து அது எக்ஸ்னு அஷ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ் டைம்ஸ் இன்க்ரீஸ்டு ரேட் 20. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பெண்டிச்சருமே கான்ஸ்டன்ட் தானே. ஸோ ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆக்சுவலாக ஈக்குவேஷன் எப்படி வரும் அப்படின்னா 100 times 16 is equal to x times 20 வரும். ஸோ இப்போ நம்ம எக்ஸுக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் 20% வரும். ஸோ இந்த மாதிரியும் போடலாம். இல்லை ஹர்ஷித் சொன்ன மாதிரி அங்கே 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இங்கே 20% வந்து டிக்ரீஸ் ஆகும், அந்த கான்செப்ட்லேயும் போடலாம். ஸோ வே ஆஃப் திங்கிங் தான். ஸோ நான் வந்து இந்த மாடலில் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார்முலா வச்சு நான் வந்து ஒரிஜினல் கன்செப்ஷனை வந்து 100% அஷ்யூம் பண்ணி தென் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எனக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சால்வ் பண்ணிவிட்டு எக்ஸுக்கு சால்வ் பண்ணேன். ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து நான் அந்த எண்ட் ஆஃப் த செஷன் வந்து நான் உங்களுக்கு ஐ மீன் பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணும்போது நான் வந்து அதில் உங்களுக்கு சொல்யூஷன் இருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட் டைப் 5 வரைக்கும் பார்த்தது வந்து அது டைப் ஆஃப் மாடல். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அதர் காமன் மாடல்ஸ் அப்படின்றது என்னென்னா, ஸோ நம்ம இந்த மாதிரி ரொம்ப கான்செப்டெல்லாம் யோசிக்க வேணாம். ஜஸ்ட் நம்ம கன்வர்ஷன் வச்சு தென் பேசிக் நாலேஜ் வச்சு அப்ளை பண்ணி போடுற மாதிரி சம்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைப்ஸும் கேட்பாங்க. ஸோ நான் இதை வந்து அதர் காமன் மாடல்ஸ் அப்படின்ற செக்ஷனில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து அகர்வால் புக்கில் இருந்து தான் நான் எடுத்திருக்கேன். இங்கே என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் அப்படி கேட்குறாங்க. ஸோ x% ஆஃப் 25 இஸ் ஈக்குவல் டு 2.125 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னா 25ன்ற நம்பரில் ஏதோ ஒரு x% வந்து
2.125 அப்படின்னு கிடைக்குது. அப்போது அது என்ன பர்சன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் சிம்பிள் தான். எக்ஸ் பர்சன்ட் ஆஃப் 25னா எக்ஸ் டைம்ஸ் 25. எக்ஸ் பர்சன்ட் வந்து நம்ம ஃப்ராக்ஷனில் எக்ஸ் பை 100 போடுவோம். ஸோ எக்ஸ் பை 100 டைம்ஸ் 25 ஈக்குவல் டு 2.125 வரும். ஸோ நம்ம அதை எக்ஸ்க்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 8.5 கிடச்சிரும். ஸோ என்ன மீனிங் அப்படின்னா 8.5% ஆஃப் 25 வந்து 2.125 நம்மளுக்கு கிடைக்குது. சேம் ஃபார் த செகண்ட் சப்டிவிஷன். 9% ஆஃப் சம் நம்பர் வில் பி 63. அப்போ தட் நம்பர் என்ன? சிம்பிள், நம்ம அந்த கொஷின் இருக்கிறத நம்ம எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 9% ஆஃப் எக்ஸ் சேம் லைக் ஃபர்ஸ்ட் ஒன். 9% ஆஃப் எக்ஸ்னா 9/100 டைம்ஸ் எக்ஸ் வில் கிவ் எக்ஸ் equal to 70. ஸோ 9% ஆஃப் 70 இஸ் சாரி, இந்த கொஷினில் வந்து 9% ஆஃப் 6.3 இருக்கணும். அப்படி சால்வ் பண்ணும்போது 9% ஆஃப் 70 will be 6.3. So same for third question. 0.25% of x will be 0.04. ஸோ நம்மளுக்கு சால்வ் பண்ணோன்னா நமக்கு 16 வரும். இப்போ 0.25% ஆஃப் 16 இஸ் 0.04. ஸோ இந்த மாதிரி ஃபைண்ட் த மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் அப்படின்றது ஒரு காமனான மாடல். செவன்த் வந்து விச் இஸ் த கிரேட்டஸ்ட், வெதர் 16 2/3% ஆர் 2/15 ஆர் 0.17. ஸோ இதுவும் சிம்பிள் தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பர்சன்ட்டில் இருக்கிறத வந்து நம்ம டெசிமலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் ஃப்ராக்ஷன் 2/15 இருக்கிறதும் டெசிமலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நம்ம கம்பேர் பண்ணும்போது எது கிரேட்டர் இருக்கோ நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கிறத நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும் அப்படின்னா 50/3 வரும். தென் டிவைடட் பை 100 போட்டோம்னா நம்மளுக்கு ஃப்ராக்ஷன். தென் ஃப்ராக்ஷனை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு 1/6. சப்போஸ் உங்களுக்கு கால்குலேட்டர் இல்லை அப்படின்னா நம்ம இந்த ஸ்டார்டிங்கில் டேபிள் மெமரி பண்ணி சொல்லியிருப்பேன், அதுலேருந்து உங்களுக்கு வேல்யூ மட்டும் எடுத்துக்கலாம். இப்படி சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 0.17 கிரேட்டர்னு தெரியுது. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் மாதிரி. சரோஜ் இன்வெஸ்ட் 72,318 which is 17% of her annual income in mutual funds. ஸோ வாட் இஸ் ஹர் மந்த்லி இன்கம் கேட்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஆனுவல் இன்கமில் 70% வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு போடுறாங்க. அப்போது அவங்களோட மந்த்லி இன்கம் கேட்குறாங்க. ஸோ கொஷின் வந்து நம்ம நல்லா படிச்சுக்கணும். அவங்க கொடுக்குற வேல்யூ எல்லாமே ஆனுவல், பட் கேட்குறது வந்து மந்த்லி. ஸோ 17% ஆஃப் சம் அமௌண்ட் தான் 72,318. ஸோ 17% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 72,318 சால்வ் பண்ணோம் அப்படின்னா அவங்களோட ஆனுவல் இன்கம் கிடச்சிடும். தென் டிவைடட் பை 12 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மந்த்லி இன்கம் கிடச்சிடும். ஸோ அவங்களோட மந்த்லி இன்கம் வந்து 35,450. Ninth question. An inspector rejects 0.08% of meters as defective. ஓகே, சப்போஸ் வந்து ஒரு குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் இருக்கார் ஒரு டேப் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியில். ஸோ ஒரு குவாலிட்டி இன்ஸ்பெக்டர் வந்து குவாலிட்டி செக் பண்ணும்போது 0.08% மீட்டர்ஸ் வந்து அவர் டிஃபெக்டிவ்னு சொல்லிடுறாரு. ஸோ அப்போது அவர் எவ்வளோ மீட்டர்ஸை வந்து அவர் எக்ஸாமின் பண்ணால் 2 வந்து ரிஜெக்ட் பண்ணுவார். ஸோ அப்போது 0.08% ஆஃப் சம் மீட்டர்ஸை வந்து எக்ஸ் மீட்டர்ஸை வந்து அவர் இன்ஸ்பெக்ட் பண்ணால் தான் 2 மீட்டர்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியும். ஸோ சிம்பிள், 0.08% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2. தென் நம்ம இங்கே எப்பவும் போல் எக்ஸ்க்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2500. ஸோ அவர் 2500 மீட்டர்ஸை வந்து எக்ஸாமின் பண்ணால் தான் அவரால் 2 மீட்டரை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியும். தென் 10th கொஷின் வந்து ப்ரைஸ் ஆஃப் அ டிவி செட் இன்க்ளூசிவ் ஆஃப் சேல்ஸ் டேக்ஸ் ஆஃப் 9% இஸ் 13,407. ஃபைனல் இட்ஸ் மார்க் ப்ரைஸ். இப்போது ஒரு டிவியோட ஒரிஜினல் செல்லிங் ப்ரைஸ் இருக்கும். தென் வந்து அதில் வந்து டேக்ஸ் ஆட் பண்ணுவாங்க, லைக் எஸ்ஜிஎஸ்டி ஆர் சிஜிஎஸ்டி அந்த மாதிரி நம்ம டேக்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிவியோட நம்ம வாங்குகிற அந்த ப்ரைஸில் வந்து 9% ஆஃப் சேல்ஸ் டேக்ஸ் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து டோட்டல் அமௌண்ட் வந்து 13,407 ருபீஸ் வருது. ஸோ டேக்ஸ் இல்லாமல் அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ப்ரைஸை வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். தென் டேக்ஸ் வந்து நம்ம 9% போடுவோம். 9% அப்படின்றது டிவியோட ஒரிஜினல் ப்ரைஸ்லேருந்து தான் போடுவோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 9% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 13,407 போட்டோம் அப்படின்னா தென் நம்ம வந்து இதை எக்ஸுக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் வந்து 12,300. ஸோ வித்தவுட் டேக்ஸ் டிவியோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 12,300. ஸோ இது எல்லாமே பேசிக் கொஷின்ஸ் தான், நான் வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வந்து
ரொம்ப ரொம்ப பர்சன்டேஜோட பேசிக் கான்செப்ட் அந்த கொஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஈஸியாக போட்டுருக்கோம். இந்த மாதிரி டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின்ஸ் வந்து நம்ம நிறையா இருக்கு. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 31% ஆஃப் அ நம்பர் அண்ட் 13% ஆஃப் அ சேம் நம்பர் இஸ் 576. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு நம்பர் சொல்கிறாங்க, அந்த நம்பரோட 31% ஆஃப் தட் நம்பரும் 13% ஆஃப் த சேம் நம்பரும் 576 வருது. தென் அந்த வர்ற ஆன்சரோட 17% என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அது என்ன நம்பர்னு ஃபைன் பண்ணணும். ஸோ 31% ஆஃப் சம் நம்பர்னால் நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ 31% ஆஃப் எக்ஸ் மைனஸ் 13% ஆஃப் எக்ஸ் விச் இஸ் சேம் சொல்லிட்டாங்க. தென் 576. நீங்கள் டிஃப்ரென்ஸ் சொன்னாலும் நம்ம வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி மைனஸ் பண்ணி நம்ம எக்ஸுக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் வில் பி 3200. தென் அந்த நம்பரோட 17% தான் கேட்குறாங்க. அப்போது 3200 17% வந்து 17/100 டைம்ஸ் 3300 வந்து 544. ஸோ அவங்க கேட்குற நம்பர் வந்து 544. ஸோ இங்கே நம்ம பேசிக்காக என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம X% ஆஃப் சம் நம்பருக்கு கேட்குறாங்க, அந்த கான்செப்டை யூஸ் பண்ணுறோம். கொஸ்டினில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்காங்க, ஸோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி தென் வந்து நம்ம அந்த பர்சன்டேஜ் கான்செப்ட் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ இதுவும் வந்து பேசிக்காக சேம் தான், கொஸ்டின் தான் வந்து நம்மளுக்கு மாறுது. ஸோ இதுவும் லாஸ்ட் நம்பர் தான். 65% ஆஃப் அ நம்பர் இஸ் 21 less than 4/5 ஆஃப் தட் நம்பர். ஸோ 4/5 ஆஃப் எக்ஸ் மைனஸ் இங்கே எக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த நம்பர், ஏன்னா 4/5 ஆஃப் தட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4/5 ஆஃப் எக்ஸ் மைனஸ் 65% ஆஃப் எக்ஸ் பண்ணோம் அப்படின்னா 21 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சேம் தான், நம்ம திருப்பி எக்ஸுக்கு சால்வ் பண்ணோம்னா அந்த நம்பர் வந்து 140 வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த சேல்ஸ் டேக்ஸ் டு பி ரெடியூஸ்டு ஃப்ரம், இங்கே வந்து இம்ப்ராப்பர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் டிஃபரன்ஸ் டஸ் இட் மேக் டு அ பர்சன் ஹூ பர்ச்சேசஸ் அன் ஆர்டிகல் வித் மார்க்டு ப்ரைஸ் ஆஃப் 8400. ஸோ 8400க்கு இனிஷியலாக வந்து ஒரு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் வந்து ஒரு டேக்ஸ், தென் அனதர் டேக்ஸ், இந்த ரெண்டு டேக்ஸ்க்கும் கம்பேர் பண்ணி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு கேட்குறாங்க. ஸோ சேம் தான், நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு தென் வந்து 8400க்கு வந்து எவ்வளோ வருதுன்னு ஃபைன் பண்ணிவிட்டு தென் அனதர் டேக்ஸ்க்கும் நம்ம ஃபைன் பண்ணி டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபைனலாக 14 rupees தான் டிஃப்ரென்ஸ் வருது. சார் மிஸ்ஸஸ் ராய் ஸ்பெண்ட் 44,620 ஆன் திவாலி ஷாப்பிங், 32,764 on buying a laptop, and the remaining 32% of total amount she had as a cash with her. ஸோ மிஸ்ஸஸ் ராய் வந்து தீபாவளி ஷாப்பிங்க்கு வந்து 44,620 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. தென் 32,765 வந்து ஒரு லேப்டாப் வாங்குறாங்க. ரிமைனிங் வந்து 32% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட இனிஷியலாக வந்து ஒரு டோட்டல் அமௌண்ட் இருக்கும், அந்த டோட்டல் அமௌண்ட் வந்து 100. தென் அதில் 32% தான் ரிமைனிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 100 minus 32 68. ஸோ 68% ஆஃப் தட் ஹோல் அமௌண்ட் தான் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்பெண்ட் பண்ணது வந்து தீபாவளி ஷாப்பிங் ப்ளஸ் பையிங் அ லேப்டாப். ஸோ 65% ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அவங்க ஸ்பெண்ட் பண்ண டோட்டல் அமௌண்ட் வந்து 77,384. ஸோ இதுக்கு நம்ம எக்ஸ் சால்வ் பண்ணோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இனிஷியலாக எவ்வளோ அமௌண்ட் இருந்தது பார்த்தோம்னா 1,13,800 இருந்தது. ஸோ அதிலிருந்து 68% செலவு பண்ணிவிட்டு மீதி 32% வச்சுருக்காங்க. ஸோ இதில் இப்படியும் கேட்கலாம், ரிமைனிங் 32% ஆஃப் தட் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டாலும் நம்ம திருப்பி 1,13,800ல் 32% போட்டு ரிமைனிங் அமௌண்ட் எவ்வளோன்னு நம்ம சொல்லலாம். இப்படி கொஷனில் கேட்பாங்க. ஸோ தென் லாஸ்ட் சம் வந்து இன் எக்ஸ்பிரஸிங் அ லென்த் 81.472 km as nearly as possible with 3 significant digits, find the percentage error. ஸோ இப்போ இவங்க கொடுத்துருக்க லென்த்தோட வேல்யூ வந்து நம்ம 3 significant digitsக்கு வந்து ஷார்ட் பண்ணணும். ஸோ சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ்க்கு வந்து செப்பரேட் ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா 3 digits பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 0.472ல் 200 ஈவன் நம்பர், ஸோ அதை லீவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 7 வந்து 5க்கு அபவ் இருக்குது. ஸோ அப்போ வந்து அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதுக்கு வந்து நம்ம 1 யூனிட் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ 81.5ன்னு வரும். அப்போது 81.5 மைனஸ் அவங்க கொடுத்துருக்க லென்த், அதாவது அவங்க ஆல்ரெடி ஒரு லென்த் கொடுத்துருக்காங்க, அதுக்கும் அதை 3 சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா வர்ற எரரோட பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ணி மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் டைம்ஸ் நம்ம ஒரிஜினல் லென்த் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெக்வயர்டு பர்சன்டேஜ் கிடைக்கும். ஸோ
ஸோ எல்லாமே இந்த மாதிரி டைப் ஆஃப் மாடல்ஸ் எல்லாமே பேசிக் கான்செப்ட் தான். பட் நம்ம கொஷினை வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு என்ன கேட்குறாங்களோ அதை வச்சு நம்ம கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் இருக்கும். ஸோ பர்சன்டேஜஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான்.